5வது படிக்கையில் இருந்த பாடத்தை இப்ப என்னுடைய மகள் படிக்க முடியல. நான் 5வது படிக்கும் பொழுது அவுரங்கசீப்பை பற்றி என்ன சொன்னார்கள்? ஒரு கையிலே குர்ஆனும் இன்னொரு கையிலே கத்தியும் வைத்துக் கொண்டு, உனக்கு குர்ஆன் வேணுமா கத்தி வேணுமா, மதம் மாறினால் குர்ஆனை வைத்துக் கொண்டு பிழைத்துக்கொள், இல்லை என்றால் கத்தியால் வெட்டி விடுவேன் என்று சொல்லி, இன்றைக்கு மதம் மாறி இருக்கின்ற முஸ்லிம்கள் எல்லாம் அன்று கத்திக்கு பயந்து குர்ஆனை ஏற்றுக்கொண்ட கோழைகள். இன்று ஹிந்துவாக இருப்பவர்கள் எல்லாம் தைரியமாக இருந்து அதை எதிர்த்து ஹிந்துவாக இருப்பவர்கள். அதனால தலைவர் சண்முகம் அவர்கள் மாநில தலைவர் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறார்கள். அதனால இந்த இஸ்லாமும் கிறிஸ்தவமும் உலகம் முழுவதும் பரவ துவங்கியது வன்முறையினாலே, படுகொலைகளினாலே. அதுக்கு பிறகு வேண்டுமானால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒயின், வெல்த், உமன் இந்த மூணையும் வச்சு மதம் மாத்துறான். ஏனென்றால் எனக்கு நல்லா தெரியும், காரைக்குடியிலே நான் கல்லூரி படிக்கின்ற காலத்திலே இன்ஜினியரிங் கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்களை கன்னியாஸ்திரிகள் நீ என்னை எடுத்துக்கொள், என் மதத்தை ஏற்றுக்கொள் என்று வந்து மதத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த கன்னியாஸ்திரிகள் பெண்மையை கொடுத்து மதம் மாற்றுகின்ற, ஆகவே இவ்வளவு கேவலமான முறையிலே ஒரிசாவிலே அங்கு வாழ்கின்ற மலைவாழ் மக்களை மதம் மாற்றினார்கள். இதை எதிர்த்து சுவாமி லட்சுமணானந்த சரஸ்வதி என்கின்ற ஒரு சன்னியாசி அங்கிருக்கின்ற மலைவாழ் மக்களிடையே ஆன்மீக போதனையின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைவதற்கு பொருளாதார ரீதியாக அவர்களை மேம்பாடு அடைய செய்து பல லட்சக்கணக்கான மலைவாழ் மக்களின் வீடுகளிலே தெய்வமாக போற்றப்பட்டவர் சுவாமி லட்சுமணானந்த சரஸ்வதி. அந்த சுவாமி லட்சுமணானந்த சரஸ்வதியை கிறிஸ்தவ பாதிரியார்கள் திட்டமிட்டு சதி செய்து படுகொலை செய்தார்கள். கேட்டா மாவோயிஸ்டுங்கன்னா ஒரிசால இருக்கிற எல்லா நக்சலைட்டுகளுக்கும் புகலிடம் சர்ச்சு, எல்லா நக்சலைட்டுகளுக்கும் ஆயுதம் வாங்க பணம் கொடுக்கிறவன் சர்ச்சு, வெளிநாடுகளிலிருந்து